சிம்பிளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சிக்கலான விஷயங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு அதில் தனி உரிமைகள் இருக்குது. பெரிய கட்சிகளோட சின்னங்களை தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அது ரொட்டேஷனில் வரும். அவங்க நினச்சாங்கன்னா அதை மாற்றலாம். நீங்கள் நீதிமன்றங்களுக்கு போனீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், பல நேரங்களில் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வரும். அது இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளீட்டாக பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அவர் புதியவர், யங் மேன், ஃப்ரெஷ் ஃபேஸ். அவருக்கு இந்த மாதிரி அவர் மேஜை தட்டி பேசுகிறாரு, அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த லெவலுக்கு போனது காரணம் நேருவும் அன்பிலும். தங்க தமிழ் செல்வனுக்கு நாங்கள் 10 நாள் இங்கே தங்கி ஓட்டு போடுன்றதெல்லாம் ஐ திங்க் ஒரு கேண்டிடேட்டுக்கு எதுக்கு இவர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அப்போ 21 தொகுதிக்கும் போகக்கூடிய உதயநிதி 21 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றால் அங்கே 10 நாள் ஒவ்வொரு தொகுதியிலையும் தங்குவாரா? அப்படி பார்த்தா 40 தொகுதியும் உதயநிதியோட தொகுதி தான். 40 தொகுதியிலையும் அவர் ஜெயிச்சிட்டா ஒவ்வொரு தொகுதியிலையும் 10 நாள் போய் இருப்பார் அவர். இது என்ன பேச்சு இது? சௌமியா அன்புமணி அவர் வாரிசு அரசியல் இல்லை என்றால் வேறு யார் வாரிசு அரசியல்? யார் வாரிசு அரசியல்? வாரிசு அரசியல் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அண்ணாமலை கிடையாது. அதாவது வாரிசு அரசியல்னு பேசக்கூடிய தகுதி பிஜேபிக்கோ மோடிக்கோ அண்ணாமலைக்கோ கிஞ்சித்தும் கிடையாது. பாஜக கூட்டணி வாரிசு அரசியலால் நிரம்பி வழிகிறது. தலைமை பதவியில் வாரிசு இல்லைன்னு அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் பாஜக கூட்டணி பூரா ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். வாரிசு அரசியலை பேசுவதற்கான 1% தார்மீக தகுதியோ உரிமையோ அண்ணாமலை அவர்களுக்கு கிடையாது. தலித்துகளுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து நின்ற பொழுது அந்த வெறுப்பு அரசியல் அலையில், தலித்துகளுக்கு எதிரான அரசியல் அலையில் கரையேறி எம்பி ஆனவர் அன்புமணி ராமதாஸ். ஆனால் அதே அன்புமணி அதிமுகன்ற பெரிய கட்சியோட கூட இருந்தும் 19 தோத்தார். இந்த முறை அங்கு தோல்வி உறுதி என்று தெரிந்ததால் அன்புமணி அவர்கள் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கவில்லை. டெல்லியிலிருந்து பாஜகவிலிருந்து கொடுக்கப்பட்ட அதீதமான நிர்பந்தம், அழுத்தம், அறிவுரை திருமதி சௌமியா அவர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்த வைத்திருக்கிறது. ஒரு சலசலப்பை உண்டாக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திருமதி சௌமியா அவர்களுடைய கேண்டிடேட்ஸ்ன்றது அப்பட்டமான குடும்ப அரசியல். மற்றவங்க எல்லாமாவது கொஞ்ச நாள் உள்ளே இருந்துட்டு மேலே வந்தவங்க. திருமதி சௌமியாவும் ராதிகா சரத்குமாரும் அப்பட்டமான கூச்ச நாச்சம் இல்லாத இட்ஸ் அ ஷேம்லெஸ் ஃபேமிலி பாலிடிக்ஸ். அதாவது ஜனங்களை இவங்கெல்லாம் கிள்ளுக்கிறியா நினைக்கிறாங்க. ராதிகாவும் எஸ், எங்கே அவங்க அம்மா அந்த அம்மா எங்கே பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க? டெல்லியிலேருந்து சீனியர் மினிஸ்டர் தமிழ்நாடு இன்சார்ஜ் வீடியோ காலில் பேசுகிறாரு, படம் ஓட்டி காமிக்கிறாருங்க. மனிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், சஞ்சய் சிங், செந்தில் பாலாஜி, கவிதா. அப்போ கெஜ்ரிவால் அரெஸ்ட் இல்லை. இந்த 5 பேர் படத்தை ஓட்டி காமிக்கிறார். வேற ஒன்றும் சொல்ல. அவர் காலைல 7:30 மணிக்கு அக்காடு ஒப்பந்தம், 6 மணிக்கு ஒப்பந்தம் கழித்தாவது 7:30 மணிக்கு அறுசுவை உணவு பரிமாறப்படுது. ஒரு வட்ட செயலாளர் பதவி, கவுன்சிலர் பதவி கூட வராமல் செத்து போகிறோம் எத்தனையோ பேர் இருக்கான் காங்கிரஸில். உனக்கு எம்எல்ஏ பதவி 2 தடவை கொடுத்து 3ஆவது தடவை கொடுத்து கோடியாக சம்பாதிக்க அலோவ் பண்ண பிறகு திடீர்னு போய் பிஜேபியில் சேரானா? அப்படியே பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவரா? அதுவும் கிடையாது. கை சின்னம் இல்லைன்னா நீங்கள்லாம் கந்தல். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த அரசியல் பரபரப்பில் நடந்திருக்க ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது இந்த மதிமுக திமுகவிடையே இருந்த அந்த ஒரு மனக்கசப்பு. ஆனால் மனக்கசப்பு இல்லை அப்படின்னு சொல்லி துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த வீடியோக்கள்லாம் தான். ஏன்னா துரை வைகோ அவர்கள் அந்த மேடையை தட்டி பேசுகிறது, KN நேருக்கு எதிரான சில விஷயங்கள், அவர் என்ன கூட இணக்கமாக இல்லை, இறுக்கமாக இருக்காருன்ற விஷயங்கள், அன்றைக்கி மேடையில் நடந்த விஷயங்கள், ஓட்டு கேளுப்பான்னு சொன்ன நேரு அவர்கள் ஓட்டு கேளுப்பான்னு சொன்ன விஷயங்கள் போன்றவையெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத காட்டுது. ஸ்டாலின் அவர்கள் கூட அதிருப்தியாக இருக்காருன்ற போன்ற தகவல்கள்லாம் பத்திரிகைகள்லேயே வருது. என்ன நடக்குது? என்ன அந்த மதிமுக திமுகக்குள்ள அந்த பிரச்சனை என்ன காரணம்? சின்னம் ஒரு பிரச்சனையாக மாறிட்டுருக்கு. இப்போ சீமானுக்கு சின்னத்தை முடக்கினாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த சின்னத்தை தூக்கி கர்நாடகாவில் இருக்க ஒரு சிறிய கட்சியை கொடுத்தாங்க. ஏன்னா சீமான் ஒரு 5-6% ஓட்டை உடைக்கிறார். அது பிஜேபிக்கு இந்த முறை ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த முறை அவங்க ஏதாவது ஒரு 2 தொகுதியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு 5-6 தொகுதியில் நம்பர் 2ஆக வரணும்னு பார்க்குறாங்க. சீமான் உடைக்கிற வாக்குகளால் அது முடியும், அது இல்லாமல் போகலாம் என்பதற்காக சீமானை அவங்க குறி வச்சாங்க. எண்ணெயை ரெய்டு விட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த சிம்பலை தூக்கி கர்நாடகாவில் இருக்க ஒரு கட்சி கொடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு டெல்லி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார். ஒன்றும் அவருக்கு நியாயம் கிடைக்கல. அப்போ சீமானுக்கு இது நடந்ததை திமுகவோட உடன்பிறப்புகள், திமுக மறைமுகமாக அவர்கள் குறிப்பாக சமூக வலைதளங்களில், யூடியூப் சேனல்ஸில் அதை கெக்குலி கொட்டி சிரித்து ஆரவாரித்து இன்னொருத்தன் துன்பத்தில் இன்பம் காணக்கூடிய அந்த ஜென்மங்கள் இருக்கு இல்லையா, அதை திமுக சொம்பு தூக்குற ஜென்மங்கள் அதை கொண்டாடினாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த முட்டாள்களுக்கு புரியல இது எல்லாருக்கும் வரப்போகுதுன்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய விதிகளின்படி, தேர்தல் விதிகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சின்னங்களை தேர்தல் கமிஷன் கை வைக்காது. ஆனால்
அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அல்லது கடந்த தேர்தலில் வாக்குகளை குறைவாக வாங்கின கட்சிகளுடைய சின்னங்கள் வந்து அதற்கு அடுத்த தேர்தல்களை அப்படியே ஒதுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அது தேர்தல் கமிஷனோட தனி உரிமை. ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா இட்ஸ் அ ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். பெரிய கட்சிகளுக்கு அந்த இது ரெகக்னிஷன் போதுன்னா ஒரு எலெக்ஷன் வரைக்கும் அதை ஃப்ரீ அலோவ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெகக்னிஷன் போயிடுச்சு. ஆனால் அடுத்த தேர்தல் இந்த தேர்தல் வரைக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வாக்கு வாங்கலைன்னா அடுத்த தேர்தலில் அவங்களுக்கும் அது பொது சின்னத்துக்கு போயிடும். பொது சின்ன பட்டியலுக்கு போயிடுச்சுன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தல் கமிஷன் என்ன நினைக்குதோ அதை தான் ஒதுக்க முடியும். நீ உரிமையாக போய் யூ கேனாட் கிளைம் இட் அஸ் அ ரைட். இன்றைக்கி அந்த நிலைமை யாருக்கு வந்திருக்குன்னா மதிமுகவுக்கு வந்திருக்கு, விசிகாவுக்கு வந்திருக்கு. தேர்தல் கமிஷன் நினச்சதுன்னா இந்த ரெண்டு பேருக்குமே அதிமுக பம்பரத்தையும் விசிக்காக பானசனத்தையும் கொடுக்காம தடுத்துடலாம். எலெக்ஷன் கமிஷன் அந்த அதிகாரம் இருக்குது. நீ கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டுலாம் ஒன்றும் பெருசாக நடக்க போகிறது. இன்றைக்கி இந்தியாவில் நீதிமன்றங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி வந்து இட்ஸ் பெட்டர், இட் இஸ் லெஸ் செட் த பெட்டர். அதை குறித்து எதுவும் பேசாமல் இருக்கிறது நல்லது. அந்த லட்சணத்தில் இருக்க நம்முடைய நீதித்துறை இது புரியாமல் சீமான் விஷயத்தில் இவங்கெல்லாம் சிரித்தாங்க. யார்? திமுகவோட கைத்தடிகள். ஸோ இவர்கள் தொடர்ச்சியாக அதை வந்து ரசித்தாங்க. இன்னொருத்தர் துன்பத்தில் வந்து இன்பம் கண்டார்கள். இன்றைக்கி வந்து எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுங்கிற மாதிரி இவங்களுக்கு திரும்பி இருக்குது. இன்றைக்கி மதிமுகவுக்கும் நம்முடைய விசிகாவுக்கும் இந்த பிரச்சனை வந்துட்டுது. சிம்பிளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சிக்கலான விஷயங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு அதில் தனி உரிமைகள் இருக்குது. பெரிய கட்சிகளோட சின்னங்களை தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அது ரொட்டேஷனில் வரும். அவங்க நினச்சாங்கன்னா அதை மாற்றலாம். நீங்கள் நீதிமன்றங்களுக்கு போனீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், பல நேரங்களில் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வரும். அது இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளீட்டாக பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. மேக் நோ மிஸ்டேக்ஸ் அபவுட் இட். இன்றைக்கி தேர்தல் கமிஷன் பிஜேபியோட ஒரு அங்கம். பிஜேபியில் வந்து வர்த்தக அணி, ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அணி, மகளிர் அணி, கலைப்பிரிவு, அறிவுஜீவிகள் பிரிவு, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் இந்திய தேர்தல் ஆணையம். இதை கடுமையான வார்த்தைகளாக எவரும் நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்குதுன்னா உனக்கு நல்லது. யாருக்கு? கட்சிகளுக்கு சொல்கிறேன். அது எப்படி இருக்கலாம், நீ கத்துறேன்னா கத்து, ஆனால் நடைமுறையில் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கத்து. ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கோன்றேன் நான். அவர் வைகோ மகன் வந்து அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். காரியம் பெருசா வீரியம் பெருசான்வாங்க. இப்போ நீங்கள் அவர் சூரியன் சின்னத்தில் போனால் விப்பு கட்டு பண்ணோம், எங்களோட இது போய்டுன்றாரு. சரி, அது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தான். நான் வைகோ மகன் துரை வைகோவோட உணர்வுகளை புரிந்து கொள்கிறேன். பட் நடைமுறைன்னு ஒன்று இருக்குது இல்லை. நீங்கள் யதார்த்தத்தில் இந்த விஷயத்த ஸ்டாலினும் வைகோவும் முடிவு செய்ய வேண்டிய விஷயத்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் துரை வைகோ மேடையில் வச்சுக்கிட்டு நேருவும் அன்பில் மகேஷும் பேசினதும் தவறு. அவர் உணர்ச்சி வசப்படுறாரு. அரசியலுக்கு புதுசு. நேரு 50 வருஷமா அரசியல் இருக்காரு. அன்பில் 20 வருஷமா 25 வருஷமா அரசியல் இருக்காரு. இவங்க ஏன் வந்து அவர் சீண்டுறாங்க? இல்லை, என்ன சீண்டலுக்கு என்ன காரணமா இருக்கு? இல்லைங்க, அவங்க நீங்க எங்க சின்னத்தில் நில்லுங்க அப்பதான் ஜெயிக்க முடியும்லாம் பேசுறாங்க. ஆனா அதை சொல்லும்போது ஒரு கேண்டிடேட் கோவம் வருதுன்னா அதை சொல்லாதீங்க. நீங்க 4 சவுத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயத்துல பொது வெளியிலேயே வைக்கிறீங்க. சந்தி சிரிச்சு போச்சு இல்லைங்க. மீடியா தமிழ்நாட்டில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திமுக காலடியில் உட்கார்ந்து இருக்கிறதால அதை பெருசுப்படுத்த வேண்டிய அளவுக்கு பெருசுப்படுத்தல. இதே அதிமுக கூட்டணியிலே பாஜக கூட்டணியிலே இருந்திருந்தா தமிழ்நாட்டு மீடியா அப்படியே வானத்துக்கு எகிரி குதிச்சிருக்கும். அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். நிலைமையை புரிந்து கொள்ளவில்லை துரை வைகோ. அவங்க நேரு தரப்புலையும் நேருவும் நம்முடைய அன்பில் மகேஷும் சொல்றது கரெக்டு தான். அவங்க எப்படி போய் மக்கள் மன்றத்தில் அவங்க திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவங்க திமுக காரங்க சொல்றது கரெக்டு தான். இதை கொண்டு போய் நீங்கள் தெருவா பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட புது சின்னத்தை எப்படி நீங்கள் கொண்டு போய் அவ்வளோ சீக்கிரம் 20 நாளில் பிரபல்யப்படுத்துவீங்க? கோணி சின்னம், ஊசி சின்னம், அல்லது வந்து எவ்வளோ சின்னம் இருக்குதுல்ல, கூட பழம், ஆடு, நரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் தேவைப்படும்ல சார். மதிமுகவுக்கு ஒரு ரெகக்னேஷன் தேவைப்படும்ல. ஜெயிக்கிறது முக்கியமா, ஒரு ரெகக்னேஷன் முக்கியமா? எது முக்கியம்? ரெண்டு முக்கியம். நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப முக்கியம். இது ஏங்க ஒரு தொகுதி போச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? அது எவ்வளோ அவமானம் இந்த கூட்டணிக்கு. 40க்கு 40 ஜெயிக்குதுன்னு நினைப்பில் இருக்கக்கூடிய கூட்டணிங்க. அது உண்மையும் கூட. திமுகவை பொறுத்த வரைக்கும் நேருவும் அன்பிலும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன்ஸ், எஸ்பெஷலி நேரு ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. அவர் இது இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக கையாண்டு இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நேருவோட பாயிண்ட் நியாயமானதை நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். திமுக கூட்டணியில் நிற்கிறீங்கன்னா தேர்தலில் ஜெயிக்கணும்னா திமுகவோட உதவி இல்லாமல், திமுகவோட அனுசரணை இல்லாமல், திமுகவோட சாமர்த்தியம் ராஜதந்திரம் இல்லாமல் எவனாலையும் ஜெயிக்க முடியாது கூட்டணி கட்சிகளால். உண்மை, நான் ஒத்துக்கிறேன். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அட் த சேம் டைம் வந்து இப்போ துரை வைகோ அவர் புதுசாக அரசியலுக்கு வந்து அவர் 3 வருஷம் தான் ஆகுது அரசியலுக்கு வந்து. அவருக்கு ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் தெரியாது. அது அவரே ஒத்துக்கிறாரு. அப்போ அவரை நீங்கள் எப்படி கையாண்டு இருக்கணும்? பொது வெளியில் ஏங்க 10 கேமரா வச்சுக்கிட்டு இந்த சண்டையை போடுவீங்களா? உங்கள் ஊழியர் கூட்டத்தில் மீடியாவை எதுக்கு அலோவ் பண்ணீங்க? எல்லாம் கேமரா நிற்கிறோம். அதுவும் முந்தினா அது 4 டிவி இருக்கும். சன் டிவி, தூர்தர்ஷன், ஜெயா டிவி, ராஜ் டிவி, 4 டிவி இருக்கும். இன்றைக்கி ஊருப்பட்ட டிவி 1 லட்சம் யூடியூப் சேனல் இருக்குது. எல்லாம் கேமரா வச்சு நிற்கிறான். அதை தவிர எல்லாம் மொபைலில் வேறு எடுக்கிறான். அப்போ ஏன் இவ்வளோ பேர் முன்னால் எதுக்கு இந்த அடிதடி? முதலமைச்சர் வருத்தப்படுகிறார் என்றுதான் தகவல்கள் வருகின்றன. ஏன்னா
40 அள்ளிடணும்னு ஸ்டாலின் முயற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும். தோக்க விட மாட்டாங்க, கண்டிப்பாக தோக்க விட மாட்டாங்க, ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏன்னா அந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்கு. திருச்சியில் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகளும் கணிசமாக இருக்கின்றன. அவர்கள் ஒருபோதும் வந்து மோடிக்கு எதிராக எந்த அணி களத்தில் நிற்கிறதோ அந்த அணிக்கு வாக்குகளை செலுத்தாமல் மற்றவங்களுக்கு அமமுகக்கோ பிஜேபி அதிமுகக்கோ கண்டிப்பாக ஓட் போட மாட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் விக்டரி என்பது வெற்றி என்பது டேக்கன் ஃபார் கிராண்டட் கிடையாது. ஜனங்க வந்து இப்போ போடணும்னு நினைக்கிறோன்னு என்கிட்ட வந்து நீ ஓட்டு கேட்காம இருந்தீங்கன்னா நான் எதுக்கு போடணும்னு தான் நினைப்போம். கடைசி 48 மணி நேரத்தில் தாங்க பெரும்பாலானவங்க யாருக்கு ஓட்டு போடணுன்றதை முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் புதியவர், யங் மேன், ஃப்ரெஷ் ஃபேஸ், அவருக்கு இந்த மாதிரி அவர் மேஜை தட்டி பேசுகிறாரு, அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த லெவலுக்கு போனது காரணம் நேருவும் அன்பில் இருந்தால். அவங்க இதை இன்னும் டிப்ளமேட்டிக்காக புத்தால்தனமாக இன்னும் ஒரு பெருந்தன்மையோடு கையாண்டு இருக்கலாம். எப்படியும் மதிமுகவை இழுத்துக்கிட்டு திமுக தான் ஓட போகுது. நேரு உதவி இல்லாமல் அங்கே ஜெயிக்க முடியாது எந்த கொம்பனாலையும். நேரு தான் பொறுப்பு. ஒருவேளை துரை வைகோ தோத்துடுறாருன்னா ஸ்டாலின் யார் மீது கோபப்படுவார்? நேரு மீது தான் கோபப்படுவார். நேரு பதவியே போயிடும், மாவட்ட செயலாளர் பதவியே போயிடும். தோற்க விட மாட்டார்கள் துரை வைகோவை, நான் நம்புகிறேன். ஆனால் இது தேவையில்லாத நெருக்கடி. நல்ல களம் வந்து சாதகமாக திமுக கூட்டணி இருக்கும்போது இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிரச்சாரம், அதாவது எடப்பாடி அவர்கள் கூட ஸ்கிரிப்டை மாற்றுப்பான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காருன்னும் போது, தேனி தொகுதியில் தங்கத்தமிழ்ச்செல்வனை ஆதரித்து பேசும்போது, நீங்கள் மட்டும் தங்கத்தமிழ்ச்செல்வனை ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா நான் 10 நாள் இந்த தொகுதியில் வந்து தங்கி உங்களுக்காக நான் உங்களோட குறைகளெல்லாம் கேட்குறேன் அப்படின்ட்டு. இதே மாதிரி 2021 வேறு ஒரு வேட்பாளருக்காக சொல்லியிருந்தார். ஆனால் போனதாக எந்த ரெக்கார்டும் இல்லை. இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் இப்படி பேச முடியுமா? அது உதயநிதி பேசுகிறது எல்லாத்தையும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, முதல் கையெழுத்துன்னு என்னங்க ஆச்சு? இன்ன வரைக்கும் அதை முட்டு கொடுக்குறாங்கல்ல திமுககாரங்க. கேட்டால் சட்ட போராட்டம், ஒரு தேர்தல் இல்லை, இன்னும் 9 தேர்தலில் கூட. நீங்கள் என்ன சொன்னீங்க? வந்தால் கையெழுத்து, அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கி 50 லட்சம் கையெழுத்தை வாங்கிட்டு எதுக்கு ராஷ்டிரபதி பவனில் போய் நிற்கிறீங்க? அதனால் வந்து தங்கத்தமிழ் செல்வனுக்கு வந்து நாங்கள் 10 நாள் இங்கே தங்கி ஓட்டு போடுன்றதெல்லாம் வந்து ஐ திங்க் ஒரு கேண்டிடேட்டுக்கு எதுக்கு இவர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அப்போ 21 தொகுதிக்கும் போகக்கூடிய உதயநிதி 21 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றால் அங்கே 10 நாள் ஒவ்வொரு தொகுதியிலையும் தங்குவாரா? அப்படி பார்த்தா 40 தொகுதியும் உதயநிதியோட தொகுதி தான். 40 தொகுதியிலையும் அவர் ஜெயிச்சிட்டா ஒவ்வொரு தொகுதியிலையும் 10 நாள் போய் இருப்பார் அவர். இது என்ன பேச்சு இது? தேர்தல் நேரத்தில் பேசக்கூடிய 99% பேச்சுக்களுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவை. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் கடந்து போகலாம். அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து வாரிசு அரசியல் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து, அவங்களோட குழந்தைக்கு குழந்தை பிறந்து இப்போ தான் அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதனால் அது வாரிசு அரசியலில் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதையும் அப்படியே கடந்து போகலாமா? இல்லை அதுக்கு எதுவும் இல்லை, அதையும் கடந்து தான் போகணும். ஏன்னா அரசியல்வாதிகள் பேசக்கூடிய அபத்தமான பேச்சுக்கள் எதுவும் ஒன்று. எது வாரிசு அரசியல் இல்லைன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். டாக்டர் ராமதாஸோட மருமகள் சௌமியா அன்புமணி, டாக்டர் அன்புமணியோடைய மனைவி, அவங்க அப்பா சௌமியாவோட அப்பா டாக்டர் கிருஷ்ணசாமி காங்கிரஸ் எம்பி, சௌமியாவோட தம்பி கடலூரில் காங்கிரஸ் கேண்டிடேட் விஷ்ணு பிரசாத். அவருடைய தம்பியையும் அப்பாவையும் விட்டுருங்க, அவருடைய மாமனார், அவருடைய கணவர், அவங்க வழித்தோன்றலாக தான் அவரை பார்க்கணும். சௌமியா அன்புமணி அவர் வாரிசு அரசியல் இல்லை என்றால் வேறு யார் வாரிசு அரசியல்? யார் வாரிசு அரசியல் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அண்ணாமலை கிடையாது. அதாவது வாரிசு அரசியல்னு பேசக்கூடிய தகுதி பிஜேபிக்கோ மோடிக்கோ அண்ணாமலைக்கோ கிஞ்சித்தும் கிடையாது. பாஜக கூட்டணி வாரிசு அரசியலால் நிரம்பி வழிகிறது. தலைமை பதவியில் வாரிசு இல்லைன்னு அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் பாஜக கூட்டணி பூரா ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் தான். வாரிசு அரசியலை பேசுவதற்கான 1% தார்மீக தகுதியோ உரிமையோ அண்ணாமலை அவர்களுக்கு கிடையாது. யாராவது கேட்டாங்கன்னா இது சிரிப்பாங்க, ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா. சௌமியா அன்புமணி வாரிசு அரசியல் வகையில் வரமாட்டாருன்றது வந்து இவங்க மக்களை எவ்வளோ முட்டாளாக நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கன்றது தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. மக்களை முட்டாளாகிற கதை. வாரிசு அரசியலை பற்றி பேச பிரதம மந்திரி, பக்கத்தில் அன்புமணி, அவங்க அப்பா ராமதாஸ், பக்கத்தில் ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், இந்த மாதிரி வந்து பாரிவேந்தர் முழுக்க வாரிசுகளால் நிரம்பி வழியுது. அது சௌமியா வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைக்கு குழந்தை பிறந்து அவங்க ஜாதகத்தெல்லாம் யாரும் உங்களை கேட்கல. அன்புமணியோட மனைவி பாமக ஒரு ஆற்றிய பங்கு என்ன? இல்லை, அவங்க சொன்னதை பார்த்து வானதியே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. வானதி இப்படி ஒரு அருமையான தலைவர் மாநிலத்துக்கு கிடைத்திருக்கிறாரு என்று புலகாங்கிதம் அடைந்திருப்பார். வானதி புது வியாகியானத்தை கொடுப்பாரு அண்ணாமலை. பிடிச்சா ஒரு வியாகியானம், பிடிக்காட்டி ஒரு வியாகியானம். பாமகவுடைய அரசியலில் கடந்த 40 ஆண்டுகளில், கடந்த 30 ஆண்டுகளில் அவர் திருமணமாகி அன்புமணியை திருமணம் செய்து கொண்ட பிறகு திருமதி
திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பாமகவுக்கு ஆற்றிய தொண்டு என்பது என்ன, பாமகவுக்கு அவருடைய பங்களிப்பு என்ன? இந்த பசுமை தாயர் இந்த கதைலாம் ஒரு பக்கம், அது என்ஜிஓ பாலிடிக்ஸ். ஆக்சுவல் பாலிடிக்ஸில் பாமக தொண்டை அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு சிறைக்கு போய் ஜெயிலுக்கு போய் கேஸை பார்த்து தேர்தலில் நின்று தோற்று எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சான்ல, அந்த பங்களிப்பை ஒரு அளவுகோலாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் எங்கே நிற்பார்? வெட்கமே இல்லாத, நியாயப்படுத்த முடியாத, கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல் தான் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில் போட்டியிடுவது. இது எல்லா கட்சியிலும் நடக்குது. இவங்களை மட்டும் ஏன் கேட்குறீங்க நீங்கள் கேளுங்க, அது நியாயமான கேள்வி. ஆனால் திருமதி சௌமியா அவர்கள் வாரிசு அரசியல் இல்லை என்று கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் அயோக்கியத்தனமானது. என்ன காரணத்திற்காக சௌமியா அன்புமணி நிற்கிறாங்க சார்? அன்புமணியை நிற்கல இந்த இடத்துல. ஐ வாஸ் டோல்ட், எனக்கு கிடைத்த தகவல் அது பாஜகவிலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம். தருமபுரி தொகுதியில் அன்புமணி அவர்கள் நிற்க விரும்பவில்லை. தனிக்கும் அவருடைய ராஜ்யசபா டேர்ம் அடுத்த வருஷம் முடியுது. அவர் 2014-19 அங்கே எம்பியா நின்று ஜெயலலிதா அலை தமிழகத்தில் வீசிய பொழுது வெற்றி பெற்றவர். பட் தட் இஸ் அன் அபரேஷன். இளவரசி திவ்யா விவகாரத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் அனைத்து சாதிகளும் வெறிகொண்டு தலித்துகளுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து நின்ற பொழுது அந்த வெறுப்பு அரசியல் அலையில், தலித்துகளுக்கு எதிரான அரசியல் அலையில் கரையேறி எம்பி ஆனவர் அன்புமணி ராமதாஸ். ஆனால் அதே அன்புமணி அதிமுகன்ற பெரிய கட்சியோட கூட இருந்தும் 19 தோத்தார். இந்த முறை அங்கு தோல்வி உறுதி என்று தெரிந்ததால் அன்புமணி அவர்கள் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கவில்லை. டெல்லியிலிருந்து பாஜகவிலிருந்து கொடுக்கப்பட்ட அதீதமான நிர்பந்தம், அழுத்தம், அறிவுரை திருமதி சௌமியா அவர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்த வைத்திருக்கிறது. ஒரு சலசலப்பை உண்டாக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏடிஎம்கே ஹெல்ப் இல்லைன்னா நீங்கள் எப்படி போய் ஜெயிப்பீங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே உதவி இல்லாமலாம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 14 கணக்கில் எடுத்துக்காதீங்க. தட்ஸ் அன் அபரேஷன். அது டைரெக்டாக கொண்டு போய் அவங்க இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட நின்னது கிடையாதுங்க. அவங்க பார்ட்டியில் அவங்களுடைய பங்களிப்பு என்னங்க? இன்னும் சொல்ல போனால் திருமதி சௌமியா அவர்களுடைய கேண்டிடேட்ஸ்ன்றது அப்பட்டமான குடும்ப அரசியல். மற்றவங்க எல்லாமாவது கொஞ்ச நாள் உள்ளே இருந்துட்டு மேலே வந்தவங்க. திருமதி சௌமியாவும் ராதிகா சரத்குமாரும் அப்பட்டமான கூச்ச நாச்சம் இல்லாத, இட்ஸ் அ ஷேம்லெஸ் ஃபேமிலி பாலிடிக்ஸ். அதாவது ஜனங்களை வந்து இவங்கெல்லாம் கிள்ளுக்கிறியா நினைக்கிறாங்க. ராதிகாவும் எஸ், எங்கே அவங்க அம்மா, அந்த அம்மா எங்கே பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே அரசியல் பண்ணியிருக்காங்க? அவங்க ஷரத் வந்து நின்று இருந்தாருன்னா ஓகேங்க. ராதிகா எங்கே நின்று இருக்காங்க? அவருக்கும் எதுவும் அழுத்தமா? சரத்குமார் நிற்காததுக்கான காரணம் அவர்களுக்கும் அழுத்தம் என்று தான் நான் கேள்விப்பட்டேன். பட் மோர் தென் தட் திருமதி சௌமியா அன்புமணியுடைய கேண்டிடேட்ஸ்ன்றது வந்து முழுக்க பிஜேபி ப்ரெஷர். படம் ஓடுதுங்க கண்ணு முன்னால். டாக்டர் ராமதாஸ் வந்து இரவு 9 மணி வாக்கில் 10 மணிக்கு அதிமுக அலையன்ஸ் கன்ஃபார்ம்டுங்க, 12 மணிக்கு முடிவை மாத்துறாரு. இடைப்பட்ட 2 மணி நேரத்தில் என்னங்க நடந்தது? டெல்லியிலேருந்து சீனியர் மினிஸ்டர் தமிழ்நாடு இன்சார்ஜ் வீடியோ காலில் பேசுகிறாரு, படம் ஓட்டி காமிக்கிறாருங்க. மனிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், சஞ்சய் சிங், செந்தில் பாலாஜி, கவிதா. அப்போ கெஜ்ரிவால் அரெஸ்ட் இல்லை. இந்த 5 பேர் படத்தை ஓட்டி காமிக்கிறார். வேற ஒன்றும் சொல்ல. அவர் காலைல 7:30 மணிக்கு அக்காடு ஒப்பந்தம், 6 மணிக்கு ஒப்பந்தம் கழித்தாவது 7:30 மணிக்கு அறுசுவை உணவு பரிமாறப்படுது. வழக்கமாக டாக்டர் ஒவ்வொரு தடவையும் பண்ணுவார். அதிமுக ஒரு 2021 வரும்போது 100 பதார்த்தங்களை போட்டார். இப்போ எவ்வளோ டிஷ்ஷஸ் போட்டார் நமக்கு தெரியாது. அப்படியே மாறுது. இது ஒரு அடுத்தபடி போய் வந்து போட்ட கேண்டிடேட் அவங்க தருமபுரியில் வாபஸ் வாங்கினாங்க தெரியும்ல. ஆமாம், ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டாக்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ராமதாஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மருமகளை போடுறாருங்க. அதுதாங்க இந்திய அரசியலின் சாபக்கேடுங்க. குடும்ப அரசியல் என்பது இந்திய அரசியலின் சாபக்கேடு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குடும்பங்கள் தான் இந்தியாவை ஆளுகின்றன என்பது உண்மை. எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் ஒன் டு சர்டன் எக்ஸ்டென்ட் பிஜேபி. ஆனால் பிஜேபி வந்து தன்னை சுற்றி இருக்கவங்கள பூரா குடும்ப அரசியலை வச்சுப்பாங்க. அவங்களதில் அது குறைவாக இருக்கும், தலைமை பதவியில் அது இருக்காது. மற்ற கட்சிகள்லாம் கம்ப்ளீட் ஃபேமிலி பாலிடிக்ஸ். இது உங்கள் ஜனநாயகம் வந்து பக்குவம் அடையலன்ற. இதுவா ஜனநாயகம்? நாடு விடுதலை அடைஞ்சு 75-76 வருஷம் ஆகுது. ஃபேமிலிஸ் தான் ரூல் பண்ணணும். திமுகவில் இருந்து இன்னைக்கு எல்லா கட்சியிலையும் வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன். யுவர் ஃபேமிலி பாலிடிக்ஸ் வர்சஸ் மை ஃபேமிலி பாலிடிக்ஸ். திமுக மொத்தமாக குடும்பம் குத்தகை மொத்தமே. அண்ணா திமுகவில் குறைவாக இருக்குது. ஜெயவர்தனை தவிர கேண்டிடேட் கிடையாது. பிஜேபியில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அன்புமணி ஃபேமிலி, மற்றபடி ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன். அண்ணா திமுகவில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஃபேமிலி. ஸோ யுவர் ஃபேமிலி வர்சஸ் மை ஃபேமிலி, அவ்வளோதான். இது தனியாக வந்து சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மட்டும் அது குடும்ப அரசியல் என்று கொடுக்கக்கூடிய வியாக்கியானம், அண்ணாமலையின் வியாக்கியானம் வெட்கக்கேடானது. விஜயதாரணி காங்கிரஸிலிருந்து பாஜகவுக்கு மாறினார். எம்எல்ஏ பதவியும் வந்து ராஜினாமா செய்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது என்ன, நடந்தது என்ன? ஏன்னா விலவங்கோடு இடைத்தேர்தலுக்கும் அவர் பேர் வந்து பரிசீலிக்கப்படலை. எம்பி தேர்தலையும் அவருக்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படலை. என்ன நிலை விஜயதாரணிக்கு? இங்கேருந்து அங்கே போய் எதுவும் ஏமாற்றமா? இல்லை, அதாவது இந்த டேர்ன் கோட்ஸ்னுவாங்க, கட்சி மாறிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து மரியாதையே இருக்காது. அதுவும் பிஜேபியில் இன்றைக்கி ஃபுட்போர்டில் தொங்கின்னு போகிறான். எல்லா கட்சியிலேருந்து பிஜேபி உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. அப்படிலாம் போகிறவங்களுக்கெல்லாம் 90% பேருக்கு எந்த மரியாதையும் இருக்காது.
இன்னும் 2 வருஷம் இந்த அம்மா எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க. 3வது டேர்ம் எம்எல்ஏவை கொடுத்தது அவங்களாவே விட்டுட்டு போனாங்க. பிஜேபியில் ஒன்றும் பெரிய மரியாதை அவங்களுக்கு இருக்காது, விஜயதாரணிக்கு இருக்காது. நிச்சயமாக அவர் மீண்டும் காங்கிரஸுக்கு திரும்புவதற்கு முயற்சிக்கலாம், அப்படித்தான் நான் எதிர்பார்க்குறேன். பிஜேபியில் அவருக்கு எந்த பெரிய இல்லை சார், எந்த ப்ராமிஸும் இல்லாமலா பிஜேபி போயிருப்பாங்க? ப்ராமிஸ் கொடுத்துட்டு அவன் நிறைவேற்ற மாட்டாங்க. ப்ராமிஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய அரசியல்வாதிலாம் கிடையாது விஜயதாரணி. ப்ராமிஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அரசியல்வாதி கிடையாது. அவர் என்னமோ கணக்கில் போனார், ஆனால் அங்கே அது நடக்கலை. இன்றைக்கி அங்கே நிரம்பி வழியுது பிஜேபிக்குள்ள. ஆகவே அவர் அங்கே ஒன்றும் பெருசாலாம் சாதிக்க முடியாது. ரெண்டாவது, இவரால் என்ன பிரயோஜனம் நம்ம பார்ப்பாங்க. மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட யூட்டிலிட்டி வேல்யூ என்ன, உங்களால் என்ன லாபம், எனக்கு சொந்த மண்ணில் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது அதெல்லாம் துல்லியமாக கணக்கு வச்சுருப்பாங்க. பிஜேபியில் யார் வேணால் வந்து சேர்த்துப்பாங்க, ஆனால் எப்படி உபயோகப்படுத்தணும், பதவி கொடுக்கணுன்றதெல்லாம் அவங்களோட யூட்டிலிட்டி வேல்யூவை பொறுத்தது. ஏன் தேமுதிகவை இழுக்கல இந்த தடவை பிஜேபி? எல்லா கட்சியும் இழுக்கிறான்ல, தனக்குள்ளே இழுத்து போட்டுக்கிறான்ல. சரத்குமாரை கூட வந்து மிரட்டி பிஜேபியில் மெர்ஜ் பண்ண சொல்கிறாங்க. பாமகவில் சௌமியா அன்புமணியை தருமபுரியில் நிற்க சொல்கிறாங்க, சாதிச்சு காமிக்கிறாங்க. சீமானோட சின்னத்தை பிடுங்குறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை மைக்ரோ லெவலில் அவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன் தேமுதிக சுத்தமாக கண்டுக்கல? ஒரு ஃபோன் கால் பத்தாதா? படம் ஓட்டி காமிச்சாருங்க பியூஷ் கோயல், டாக்டருக்கு. பியூஷ் கோயல் பேரே சொல்கிறேன், பியூஷ் கோயல் தான் போட்டிருக்காரு. எல்லாம் வரும், பின்னால் வரும். மனிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், சஞ்சய் சிங், செந்தில் பாலாஜி, கவிதா. அதன் பிறகு தான் நாட்டு நலன் கருதி டாக்டர் இந்த முடிவு எடுக்கிறார். ஆனால் அவ்வளோ பண்ணுறவங்க ஏன் தேமுதிகவை கண்டுக்கவே இல்லை? ஏன்னா உங்கள்கிட்ட ஓட் பேங்க் கிடையாது. எல்லாம் பல்ஸு. அமித்ஷா, மோடி இந்த நாடி துடிப்பை ரொம்ப துல்லியமாக வச்சுருப்பாங்க. குறைச்சி மதிப்பிடாதீங்க. நாடு பூரா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அழிச்சாட்டியங்களை நாள்தோறும் அரங்கேற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஜுஜிபி அவங்களுக்கு. மகாராஷ்டிராவில் சுக்கலாக உடைச்சாங்க சிவசேனாவை. உடச்சிட்டு இன்றைக்கி ராஜ் தாக்கரேவை கூப்பிட்டு அவனோட போய் சேருன்றான். அவன் தள்ள கையை வச்சு உட்காந்துருக்கான் ஷிண்டே. எல்லாருக்கும் அதான் கதை. அதுவே அவ்வளோ துல்லியமாக அரசியல் பண்ணக்கூடியவங்க தமிழ்நாட்டை பற்றி கணக்கில் வச்சுருக்க மாட்டாங்களா? எல்லாம் அவங்களுக்கு தெரியும். விஜயதாரணிக்கு எந்த பதவியும் அங்கே கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த மாதிரி நபர்கள் போய் பிஜேபியில் சேர்றாங்கன்னா ஒரு நாள் மரியாதையா? ஒரு நாள் மரியாதை. ஒரு நாள் ஃபோட்டோ வரும், டிவியில் வரும், யூடியூப்பில் வரும், பேப்பரில் வரும். அன்றைக்கி ஒரு நாள், அதோட அதுக்கு அடுத்த நாள் உங்களை மறந்துடுவாங்க. எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? நாங்கள் அந்த கட்சியில் கஷ்டப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஒரு வானதியோ, ஒரு சீனிவாசனோ, பேராசிரியர் சீனிவாசன்றாங்களா மதுரையில் இருக்கார் அவர், அல்லது ஏன் ஒரு சேகரோ, எஸ்ஆர் சேகரோ, ஏன் எச் ராஜாவோ, பொன்னாரோ, இவங்கெல்லாம் அந்த கட்சியிலே இருந்தவங்க. அந்த கட்சியை நமக்கு பிடிக்காது, அவங்க கொள்கையை பிடிக்காது, அந்த கட்சி மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஆசை, அது வேறு. ஆனால் இப்போ சொன்ன இவங்கெல்லாம் அவங்க கட்சிக்கு அவங்க விசுவாசமாக இருக்காங்க. அவர்கள் ஓடகாலிகள் அல்ல. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க அந்த கட்சியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க மேலே கொண்டு வராங்க. அது நியாயமானது. இது என்னது? இது 3 டேர்ம் உன்னை எம்எல்ஏ ஆக்குறாங்க. 3வது டேர்ம் எம்எல்ஏ அவனுக்கு காங்கிரஸில் கிடைக்குமா? கட்சிக்காக 50 வருஷம் வாழ்ச்சி ஒரு வட்ட செயலாளர் பதவி, கவுன்சிலர் பதவி கூட வராமல் செத்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கான் காங்கிரஸில். உனக்கு எம்எல்ஏ பதவி 2 தடவை கொடுத்து 3வது தடவை கொடுத்து கோடியாக சம்பாதிக்க அலோவ் பண்ண பிறகு திடீர்னு போய் பிஜேபியில் சேர்றான்னா அப்படியே பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவரா? அதுவும் கிடையாது. கை சின்ன இல்லைன்னா நீங்கள்லாம் கந்தல், சிம்பிள் இல்லைன்னா காலி இல்லையா? காங்கிரஸ் விட்டு வெளியில் போனால் யாராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை தான் சொல்லுவாங்க. சுபாஷ் சந்திர போஸே காங்கிரஸ் விட்டு வெளியில் போனோன்னு ஒன்றும் கிடையாது. இது காங்கிரஸ் வரலாறு 100 வருஷமாக பார்த்தீங்கன்னா. அது இன்றைக்கி பிஜேபியில் ஃபுட்போர்டில் தொங்கின்னு போகிறான். எல்லாம் பிஜேபியில் தானே இருக்கான். இன்றைக்கி தினம் பேப்பரை திறந்து பாருங்கள், ஒரு 100 பேர் பிஜேபியில் போய் சேர்றான். எல்லா கட்சியிலேருந்தும் போய் சேர்றான். என்ன மரியாதை இருக்கும் அவனுக்கு? விஜயதாரணி தவறு செய்து விட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் அதில் பேசுறதுக்கு இல்லை. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக நன்றி.